அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் வந்து ஈஸியான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியான வீட்டில் இருக்கிற சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ வச்சு எப்படி கொத்து பரோட்டா பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக சமைச்சாலும் பெரும்பாலும் நம்ம வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான் விரும்புவாங்க. ஹோட்டல் சாப்பாடு அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. அதில் அதிகமான அஜினோமோட்டோ, ஃபுட் கலர் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் டேஸ்டியான கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவாயில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். நான் வந்து சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான சிக்கனை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 4 பரோட்டா தேவை, அதையும் ஸ்லேஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு வதப்பட்டுருச்சு. இதில் நான் 3 முட்டை ஆட் பண்ணுறேன். நான் 4 பரோட்டா எடுத்திருக்கேன், அதுக்கு 3 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பரோட்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தியை வச்சு கூட நீங்கள் எதை ட்ரை பண்ணலாம். உண்மையிலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதுவும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் இருக்க சிக்கன் கிரேவி மேலே பரவலாக தூவி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று சேர நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ புதினா மல்லி தூவி சுட பரிமாறிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி. இதை வந்து குட்டீஸ் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.